வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாம இப்போ இன்னைக்கு காயகல்ப பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸ், காயகல்ப பயிற்சி என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் ஏன் செய்ய வேண்டும், அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பேஸ்டு லைஃப், வேகமான இந்த வாழ்க்கை சூழல்ல கண்டிப்பாக வயதிற்கு வந்த ஆண்களும் பெண்களும் ஏன் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும், இது எவ்வாறு உடலுக்கு உபயோகமாக இருக்க போகிறது, இந்த காயகல்ப பயிற்சிக்கும் முருக கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் போன்றவற்றை எல்லாம் நாம் இப்போ இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். காயகல்பம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் கல்பம் என்றால் இம்மாற்றல், அதாவது நிலைத்து நிற்பது, அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. The science of Kayakalpa delineates the manner in which the human body can be immortalized. இதை எப்படி இம்மார்டலாக மாற்றுறது, இறப்பை எப்படி தள்ளி போடுவது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து இளமையாக இருப்பது, அதே போல உடல் நலத்தை காத்துக்கொள்வது, அந்த உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை வளப்படுத்துவது. உயிராற்றலை வளப்படுத்தும் ஒரு அற்புதமான பயிற்சி. உயிராற்றல் வளப்படுத்தி அது கெட்டிப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால நீண்ட நாட்கள், பல ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த வயதாகும் தன்மை, ஏஜிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்லோ டவுன் பண்ணிட்டாலே, ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆனாலே நம்ம வந்து நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும். அதே போல் டெத், இறப்பை தள்ளி போடுதல். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும், வாழ்க்கையில் அந்த முழுமை பேர் அடைவதற்கு வரைக்கும் நம்ம இதை வந்து தள்ளி போடுறதுக்கும் இந்த காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கும். இது வந்து காய கல்பம், அது வந்து சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சொல். ஸோ அதுலேருந்து வந்திருக்கு இந்த காயகல்ப பயிற்சி இந்த வார்த்தை. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து உடலை பற்றியும் இந்த ஹியூமன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஹியூமன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தம் 5 விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஃபிசிக்கல் பாடி என்று சொல்வார்கள், பரு உடல். அப்புறம் மைண்ட் என்கிற மனம். அடுத்தது பயோமேக்னட்டிசம், ஜீவகாந்தம். 4வதா லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல 5வது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், ஜீவ வித்து குழம்பு. இந்த 5ம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றப் போகிறது. ஸோ அந்த 5ஐயும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த 5 விஷயங்கள்? பாடி பருவுடல், மைண்ட் மனம், பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தம், லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், ஜீவ வித்து குழம்பு. இந்த 5மே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த ஹியூமன் பாடி சிஸ்டமே வந்து இது மூலமாக தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம காயகல்ப பயிற்சியே டோட்டலாகவே அடங்கியிருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காயகல்ப பயிற்சி செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவேட்ஸ் த பிரெயின் செல்ஸ் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல். நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அது ஃபுல்லாக மேக்ஸிமம் லெவலில் அது வேலை செய்வதற்கு தேவையானவற்றை எல்லாம் இது செய்து கொடுக்கும். அதே போல் நம்முடைய மெமரி பவர் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் நம்ம விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதையுமே வந்து இந்த பயிற்சி செய்வதால் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெமரி பவரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம உடலுக்கு தேவையான இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் வம்சா வழியினராக வரக்கூடிய அந்த ஹெரிடிட்ரி டிசீஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? ஸோ அந்த வம்சா வழியாக வர்ற டிசீசஸை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும், அந்த நோய்களை குறைக்க முடியும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் அதையும் குறைக்க முடியும். அதே போல் கிரானிக் டிசீசஸ், பைல்ஸ், டயபிட்டிஸ், ஆஸ்துமா, இதெல்லாமே வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், இதை குறைக்கவும் முடியும் இதெல்லாமே.
அதே போல பெண்கள பொறுத்தவரைக்கும் வந்து அவங்களுடைய யூட்ரஸ் அத வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். அதேபோல அவங்களுக்கு ஏதாவது மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு. மாதவிடாய் சுழற்சியில அதில ஏதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதில வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, தள்ளி போகுது, அந்த மாரிலாம் இருந்தது அப்டின்னா, அப்ப வந்து அதையும் வந்து சரி பண்ணணும். சைக்கிள் வந்து ப்ராப்பரா இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிளும். ஸோ அது எல்லாமே சரி பண்ணும். அதேபோல ஆ எல்லா செல்களையும் வந்து அழகா ஒருங்கிணைக்கும். ஒரு பொலாரிட்டி கொண்டு வந்துரும் எல்லாத்துக்குமே. ஒரு அரேஞ்ச்மென்ட் ஆஃப் பொலாரிட்டி அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொலாரிட்டிய கொண்டு வந்துரும் உடல் செல்களுக்கு. அதேபோல நம்மளுடைய கேரக்டரையும் வந்து ரீஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு இந்த பயிற்சிக்கு. அதேபோல அன்வான்டட் தாட்ஸ், அன்வான்டட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த அன்வான்டட் தாட்ஸும், அந்த அன்வான்டட் ஹேபிட்ஸும் நமக்கு வந்து தேவையில்லாத அந்த பழக்கவழக்கங்களை நம்ம வந்து விட்டுற முடியும். அது இல்லாம நம்மளால வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பயிற்சி, காயகல்ப பயிற்சி ரொம்ப உபயோகமா இருக்கும். இது வந்து நல்ல பிசிக்கல் ஹெல்த்த குடுக்கும். மென்டல் ஹெல்த்த குடுக்கும். அதேபோல ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வந்து வாழ்க்கையில பல நல்ல பலன்களை அடைவதற்கு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா, இது என்ன பண்ணுது அப்டின்னா, நம்முடைய லைஃப் ஃபோர்ஸ வந்து இன்டென்சிஃபை பண்ணுது. உயிர் சக்தி அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரெங்த் குடுக்குது அந்த உயிர் சக்திக்கு. உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தி. நம்ம உடம்புல வந்து உயிர் சக்தி ஓடிட்டு இருக்கு. நமக்கு வந்து எப்படி ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அப்படின்னு இருக்கோ, அதே போல வந்து உயிரோட்டம் அப்படின்னு இருக்கு. அந்த உயிர் சக்தி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த உயிர் சக்தி எவ்வளவு திணிவு பெற்று இருக்கு, எந்த அளவுக்கு இன்டென்சிஃபைடா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அது நீண்ட நாட்கள் நம்ம உயிர் வாழ்வதற்கு, அத வந்து யூத்தா மெயின்டெயின் பண்றதுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா அந்த உயிர் சக்தி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்ல திணிவு பெற்று இருக்கணும். ஸோ அந்த உயிர் சக்தியை திணிவுபடுத்துவதற்கு இந்த காயகல்ப பயிற்சி ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் இத வந்து நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ரீஸ்ட்ரக்சரிங் த ப்ராசஸ் உள்ள உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள வந்து நம்மளால ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும். இது நேச்சுரல் வேல நம்ம பண்றோம். இதுல வந்து கெமிக்கல்ஸ் இது அந்த மாரி எதுவுமே இல்லாம, மெடிசின்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, அதெல்லாம் இல்ல ஒரு மூலிகைகள் அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, நேச்சுரலா உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள லைட்டா நம்ம கரெக்ட் பண்றோம். அத கரெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. எந்த ஒரு மருந்துகள், மூலிகைகள் எதுவுமே கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம இத வந்து செய்றோம். நெறைய பேருக்கு நெறைய பலன்கள் இது கிடைத்திருக்கிறது. சுகர், டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது, தினமும் காலையில் 5 நிமிடங்கள், அதேபோல மாலையில் 5 நிமிடங்கள், அப்புறம் முதல் டம்ளர் தண்ணீ குடிக்கும்போது ஒரு இது, அதேபோல முதல் கவளம் உணவு கையில எடுத்துட்ட பிறகு செய்யக்கூடிய அந்த பயிற்சி. இத நம்ம தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த டயபெட்டிஸ் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அவங்க ஒரு 6 மந்த்ஸ் ஆவரேஜ் அந்த HbA1c அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து, அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து கண்ட்ரோல் ஆகுது. அது குறையுது. நார்மல் லெவலுக்கு கிட்டத்தட்ட வந்துடுது. சில பேர் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் பல பேருக்குமே வந்து வாழும் உதாரணங்களா இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அந்த பயிற்சிய பிராக்டிஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாள்பட்ட சுகர் நோய் இருந்தா கூட அது வந்து கண்ட்ரோல்ல இருந்து, அவங்களால நார்மலா நல்ல ஹியூமன் பீயிங்கா அவங்களால வாழ முடியுது. அவங்களுக்கு எந்த உடல் உபாதைகளும் சுகர்னால ஏற்படக்கூடிய வேற அலைடு பிரச்சனைகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களால ஆரோக்கியமாக வாழ முடியுது. இது வந்து எப்பவுமே எப்படின்னா, இந்த கோர்ஸ் யார் கத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதுக்கு வந்த ஆண்களும், பெண்கள் மட்டும் தான் அத கத்துக்க முடியும். ஸோ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸோ அட்லீஸ்ட் ஒரு 14 வயசாவது ஆயிருக்கணும். அண்ட் பியூபர்ட்டி அதாவது அந்த வயதுக்கு வந்திருக்கணும். அப்புறம் ஜஸ்ட் 3 டூ 5 மினிட்ஸ் தான் காலையிலயும், மாலையிலயும் நம்ம இந்த பயிற்சிய செய்ய போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தியரிய நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிராக்டிகலா இந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் மனவளக்கலை பேராசிரியர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம். இதோட பலன்கள்ல அத தான் பத்தி நம்ம இங்க பார்க்குறோம். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சிக்கும் நாம வணங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கும், இந்த உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர் சக்திக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சப்ளிமேட்டிங் அண்ட் ரீசைக்ளிங் த செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. காயகல்பம் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் எர்த் பவுண்ட் ஈல்ஸ் அதுலேருந்து நம்மள வந்து பாதுகாக்குது. நம்ம மைண்ட வந்து நல்லா டெவலப் பண்ணுது. நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. ஒரு 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 கன்டென்ட்மென்ட் வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்துது நமக்கு. அதேபோல வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தல், ஒரு கம்பேஷனேட்டா மற்றவர்களுடைய ஒரு கருணையோடு அ அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துது. அதேபோல
நம்ம செலிபசி சில பேர் வந்து திருமணம் செய்யாமல் வாழணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கும் வந்து இந்த பயிற்சி ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக இந்த அ ஆண்களோ, பெண்களோ வந்து செலிபசி மெயின்டெயின் பண்ணணும். ஒரு அ ஒரு விஷயத்துக்காக அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கான்ஷியஸ்னஸ இன்கிரீஸ் பண்ணும். பேஷன்ஸ், ஃபர்கிவ்னஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்ல பொறுமையோடு, நிதானமாக நம்மளால செயல்பட முடியும். மன்னிக்க மன்னிப்பு அ மற்றவர்களை மன்னிக்கும் அந்த பக்குவம் இன்கிரீஸ் ஆகும் நமக்கு. இது எல்லாமே வந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ். இந்த பயிற்சியை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள். ஸோ நோய் இல்லாமல் வாழலாம், இளமையோடு இருக்கலாம், முதுமையை தவிர்க்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம், உடல் நலமும், மனவளமும் நன்றாக இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு அருமையான பயிற்சி. ஆண்மை ஓங்கும். பாலுணர்வு முறைப்படுத்தப்படுகிறது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாலுணர்வு முறைப்படுத்தப்படுகிறது. அதேபோல நம் வாழ்க்கைக்கு தேவையான அந்த மெய் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம் அதுவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பயிற்சி செய்யக்கூடிய சில பலன்கள். இது எல்லாமே வந்து நம்ம பயிற்சி நம்ம மனவளக்கலை பேராசிரியர்கள்ட்ட அந்த கிளாஸ காயகல்ப பயிற்சி அட்டெண்ட் பண்ணி நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில வந்து ஒரு அ என்ன சொல்லலாம்? இப்ப இந்த பயிற்சி செய்வதால் ஆண்களுக்கும், பெண்களுக்கும் குறிப்பாக வயதுக்கு வந்த ஆண்கள், பெண்கள் தான் இந்த பயிற்சி செய்ய முடியும். ஸோ அவங்களுக்கு இதனால என்ன பலன்கள் ஏற்படுது? அதெல்லாம் பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். இதற்கும் நாம் வணங்கக்கூடிய இந்த கடவுளுக்கும், ஒரு முருகக் கடவுளுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா வந்து ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னாலே, அந்த உயிர் உருவாவதற்கு தேவையான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வித்து சக்தி. செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். ஆணுக்கு விந்தும், பெண்ணுக்கு நாதம் என்றும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆணுடைய அந்த விந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பேரு விந்தணு என்று சொல்வார்கள். ஸ்பெர்ம் செல், ஸ்பெர்மடோசோவா என்று சொல்வார்கள். பல லட்சம் அணுக்கள் வந்து விந்தணுக்கள் வந்து அந்த ரேஸ் மாரி அப்படியே ஓடும் உள்ளுக்குள்ள. அந்த ஆணும், பெண்ணும் இணையும்போது, அந்த விந்து ரிலீஸ் ஆகும்போது, அதில இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான அந்த விந்தணுக்கள் எல்லாமே வேகமா நீந்தி சென்று, அந்த முட்டையை அடைவதற்கு ரொம்ப வேகமா நீந்தி செல்லும். அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். கடைசியில பார்த்தோம் அப்டின்னா, ஒண்ணே 1 மட்டும் தான். ஒரே ஒரு விந்தணு மட்டும் தான் வந்து போயிட்டு கரெக்ட்டா அந்த முட்டையை துளைத்துக் கொண்டு, அதாவது அப்படியே தலையால ஒரு முட்டு முட்டி அப்படியே உள்ள துளைத்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த சக்தி ஒரே ஒரு விந்தணுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கண்ணுக்கு தெரியாத மிக மிக சின்ன ரூபத்தில இருக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள்லயே அ பல லட்சம் விந்தணுக்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரே ஒரு விந்தணு மட்டும் தான் வெற்றி பெற்று ஒரு உயிர் உருவாவதற்கு தேவையான அடிப்படை விஷயத்த செய்யுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேஸ். இதுதான் இந்த வித்து சக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ். இது போய் அந்த முட்டையை துளைத்துக் கொண்டு உள்ளே செல்லுவதனால தான் ஒரு செல் உருவாகி அது 1, 2, 4, 8, 16, 32ன்னு செல்கள் அப்படியே பெருகி ஒரு கரு உருவாகி தாயின் கருவறைக்குள்ள அந்த வந்து கரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு 10 மாதங்கள்ல ஒரு அருமையான ஒரு குழந்தையாக வடிவெடுத்து அந்த குழந்தை பிறக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு குழந்தை உருவாவதற்கு காரணமான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணின் விந்து இருக்கக்கூடிய விந்தணு. அதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த வித்து சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். வித்து சக்தி நல்லா கெட்டிப்பட்டிருக்கணும். இது வந்து நல்ல ஒரு லைஃப் ஃபோர்ஸ் வந்து திணிவு பெற்று நல்லா இருக்கணும். அண்ட் இது வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். WHO ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கணும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியும் இருக்கணும். அதோட மொட்டிலிட்டி என்று சொல்வார்கள். அந்த நீந்தும் தன்மை. ஏன்னா, அந்த நீந்தும் தன்மை இருந்ததுனா தான் அப்ப என்ன ஆகும்? அ ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு டிராவல் நடக்குது உள்ள உடம்புக்குள்ள. அந்த டிராவல் பண்ணி உள்ள போய் கடைசியில அந்த முட்டையை துளைத்துக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நீந்தும் தன்மை இருக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம இத வந்து நம்ம அப்படியே ஆன்மீகத்துக்குள்ள எடுத்துட்டு வருவோம். இப்ப நம்ம வந்து கந்த சஷ்டி கவசத்துல நம்ம பார்த்திருக்கோம். "விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து" அப்படின்னு வரும் உங்களுக்கு பாடல் வரிகள்ல. அப்போ அந்த விந்தணுங்கிறது முந்தணும், முந்திச் சென்று அது போய் அந்த இத போய் அடையணும். அதோடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை போய் அடைந்து, அது துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றால் தான் வந்து ஒரு செல் உருவாகி, உங்களுக்கு வந்து கரு உருவாகி ஒரு குழந்தை பிறப்பதற்கான அடிப்படை அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விந்தணு எப்படி இருக்கும் அப்படின்னு
பாருங்க. அதோடைய பிக்சர் வந்து பயாலஜில நீங்க உயிரியல் பாட புத்தகங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப வேணும்னாலும் நீங்க போயிட்டு உங்க ஃபோன்ல இல்ல இன்டர்நெட் சிஸ்டம்ல நீங்க ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்ல பாருங்க. ஒரு விந்தணு எப்படி இருக்குன்னு பாருங்க. பக்கத்திலேயே முருகனுடைய அந்த வேலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் பாருங்க. 2யும் கம்பேர் பண்ணி பாருங்க. நிறைய ஒற்றுமைகள நம்மளால பார்க்க முடியும். அந்த முருகன் கையில இருக்கக்கூடிய அந்த வேலுடைய அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த விந்தணுவை குறிக்கக்கூடிய அந்த விஷயம் தான். நெறைய கடவுள்கள் இருக்காங்க தமிழ் இதுல. நம்ம வந்து ஆனா இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, மிக அழகான கடவுள், மிக இளமையான ஒரு கடவுள் யாரு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது முருக கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. அது ஆக்சுவலா வந்து முறுக்கு என்று சொல்வார்கள். முறுக்கு நல்ல அழகான ஒரு கடவுள். அதேபோல அவருக்கு நெறைய பெயர்கள் இருக்கு. அதுல வந்து கந்தா, கடம்பா, கதிர்வேலா இந்த மாரி நெறைய பெயர்கள் சொல்லுவாங்க. அதுல இந்த கந்தன் அப்படின்னு சொல்றது எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து காந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த காந்தம், காந்தன், கந்தன் அப்படிதான் வந்து மருவி இன்னைக்கு நம்ம கந்தன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த காந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வானத்தில் அண்டத்தில் இருப்பது வான்காந்தம். இந்த பிண்டத்தில் இருப்பது சீவகாந்தம். ஸோ அது வான்காந்தம், இது ஜீவகாந்தம். இந்த வான்காந்தத்திற்கும், இந்த ஜீவகாந்தத்திற்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய இணைப்பு இருக்கு. நம்ம வந்து சாப்பிடும்போது கூட நம்ம உண்ணும் உணவு கூட எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம வயிறுல அது எப்படி இருக்கணும் அப்படின்னா போயிட்டு அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு எம்ப்டியா இருக்கணும். அந்த எம்ப்டியா இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய அந்த வான்காந்தம் உள்ள வரும். ஸோ வான்காந்தம் ஜீவகாந்தமா உள்ள வரும். ஸோ அந்த இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லா மூச்சு முட்ட நல்லா அப்படியே இங்க வரைக்கும் அடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடாம, அந்த அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு எம்ப்டியா நம்ம வைக்கும்போது, உடம்புக்கு அவ்வளோ நல்லதா இருக்கும். உடல் வந்து ரொம்ப அப்படியே லகுவா, அப்படியே லேசா அப்படியே ஃப்ளோட்டிங் மாரி அப்படி இருக்கும் நமக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இது. இந்த காயகல்ப பயிற்சியின் பலன்களை ஆண்களும், பெண்களும் பலன் கொள்ள வேண்டும். எல்லா வயதுக்கு வந்த ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இது கம்பல்சரி அப்படின்னு அரசாங்கம் ஒரு சட்டமே இயற்றணும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இது. நாங்க வந்து பல மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் இதன் மூலமாக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, பல பள்ளிகளுக்கும், கல்லூரிகளுக்கும் நேரில் சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த வயதிற்கு வந்து அந்த மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும் இந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து சொல்லித் தர்றோம். அரசு பள்ளிகளா இருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளியோ, இல்ல சிபிஎஸ்இயோ எந்த ஸ்கூலாக இருந்தாலும் நெறைய பேருக்கு வந்து நாங்க நேர்ல போயிட்டு அவங்கள்ட்ட ஸ்கூல் நிர்வாகத்தோட பேசி பர்மிஷன் வாங்கி, இந்த பயிற்சியை பல பள்ளிக்கூடங்கள்ல நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை பள்ளிக்கூடத்துல அவங்க கத்துக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் காலேஜ் என்டர் ஆகும்போதாவது அட்லீஸ்ட் அவங்க வந்து அத பண்ணிறணும். அந்த பயிற்சிய எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிந்த வயதுக்கு வந்த ஆண், பெண் யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவ மையத்துல புடிச்சு தள்ளி விட்டுருங்க. இந்த பயிற்சிய கண்டிப்பா எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. இது பயிற்சிய கத்துக்கிறதுக்கு 1000, 2000, 5000, 10,000லாம் ஆவாது. ரொம்ப 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 மீகரான அமௌண்ட் தான் ஆகும், செலவாகும். இது வந்து செலவு கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவ, மாணவிகள் எந்த அளவுக்கு தரமாக தங்களுடைய வாழ்க்கையை மெயின்டெயின் பண்ணணும், அவங்களுடைய உடல் நலத்தை அவங்க பேணிக் கொள்வதற்கும், பேணி பாதுகாப்பதற்கும், அவங்களுடைய உயிர் சக்தியை பலப்படுத்திக் கொள்வதற்கும், அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் விந்து, நாதம் என்பது ரொம்ப திடமாக, கெட்டியாக அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கிறதுக்கும், குவாலிட்டியாவும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து பெண்கள் பல பேர் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து தெருக்கு தெரு மெடிக்கல் ஷாப்ஸ் நெறைய ஓப்பன் பண்ணியிருக்கிற மாரி இன்னைக்கு நம்ம நெறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி கிளினிக். மகப்பேறு மருத்துவமனையில அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்க தான் வந்து நெறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நெறைய ஆண்களும், பெண்களும் திருமணமான ஆண்களும், பெண்களும் வந்து அந்த தாய்மை பேறு அடையறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சீக்கிரமா அந்த ப்ராசஸ் நடக்க மாட்டேங்குது. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப இயற்கையா, ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நார்மல் ப்ராசஸ் இது. கணவனும் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தால், அந்த கணவன், மனைவி அவங்க ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உடனே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா, இன்னைக்கு இது அவ்ளோ பிரச்சனையா இருக்குது. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரத்தில ஒரு கரு உருவாக மாட்டேங்குது. குழந்தை உருவாக மாட்டேங்குது. இதுக்காக அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இவ்ளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஐயுஐ, ஐவிஎஃப் என்னென்னவோ ப்ரொசீஜர் ஐசிஎஸ்ஐ ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில செலவு
செலவாகக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இதுல வந்து டெஸ்ட் டியூப், இது பேபிலேருந்து பல வகையான ஒரு நெறைய காஸ்ட்லியான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா, அழகா ஒரு சின்ன தொகையை கொடுத்து, இந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலோ அல்லது தவமையங்கள் மூலமாகவோ நீங்க வந்து குரூப்பா ஒண்ணா சேர்ந்து நம்ம வந்து அழகா வந்து குழந்தைகளுக்கு வயதுக்கு வந்த ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இந்த பயிற்சியை நம்ம அவங்களுக்கு குடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. இதை அவங்க தினமும் காலையில 3லிருந்து 5 நிமிடம், அதேபோல மாலையிலும் ஒரு 3லிருந்து 5 நிமிடத்துல இந்த பயிற்சியை செய்து முடித்துவிட்டு, அவங்களுடைய வேலைய அவங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கல்விகள் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மிக மிக அடிப்படையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய இன்றைய தலைமுறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களோட லைஃப் நல்லா குவாலிட்டியா இருக்கணும். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. பிளஸ் இந்த லாஞ்சிவிட்டி அதுவும் வேணும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. அடிப்படை தவறானால் அத்தனையும் பாழ், அடிப்படை சரியானால் அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாரு என்னுடைய ஆசிரியர் பரமன் பச்சைமுத்து அவர்கள். ஸோ அந்த அடிப்படையை நாம் சரி செய்து கொள்வோம். அந்த அடிப்படை சரியாக இருந்தால், அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அற்புதங்கள் நிகழும் வாழ்க்கையில. ஸோ இந்த அற்புதமான இந்த நல்ல பயிற்சியை நம்ம சித்தர்கள்லாம் அந்த காலத்துல மறைமுகமா ஒரு தமிழ் வார்த்தைகள்ல அழகா பாடல்களா வடித்து, அவ்வளோ ஈஸியா அது புரியாத அளவுக்கு இந்த பாடல்களை வடித்து அதுல எழுதி அவங்க வந்து இத வந்து பல ஜெனரேஷனா கடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த காயகல்ப பயிற்சியை. இத வந்து தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உணர்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கையில ஃபியூச்சர்ல ஈடுபட போகிற அந்த மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பருவ வயது வந்த உடனே அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்க வந்து அந்த பயிற்சியை செய்து அவங்க பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா இந்த பயிற்சியை ஒரு ஈஸியா செய்யக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இது என்ன ஏதுங்கிற அந்த பயிற்சி பத்தின டீட்டெயில்ஸ நான் சொல்லக்கூடாது. அது நீங்க வந்து மனவளக்கலை பேராசிரியர்கள் மூலமாக நீங்க அந்த சென்டருக்கு போய் தான் நீங்க வந்து கத்துக்கணும். அல்லது அவங்க உங்க ஸ்கூலுக்கு தேடி வந்து அவங்க ஸ்கூல்ல உங்களுக்கு குரூப்பா ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா அந்த பயிற்சியெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ இந்த பயிற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிந்த வயதுக்கு வந்த ஆண், பெண் இருவருக்கும் கண்டிப்பாக இந்த பயிற்சியை அவங்க எடுத்துக்கொள்ளணும். அத நீங்க வந்து என்ஷூர் பண்ணுங்க. நீங்க தான் வந்து அத அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி இந்த பயிற்சியை அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. இது வந்து இந்த வீடியோவையும் நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது போல வந்து நெறைய பேர் வந்து இந்த பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அத வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த பயிற்சியை கண்டிப்பாக ஆண்களும், பெண்களும் வயதுக்கு வந்த ஆண்களும், பெண்களும் இந்த பயிற்சியை கலந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியின் பலன்களை பெற்று அவர்கள் வாழ்வில் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும், நானும், நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் வீரா என்கிற வீர ராஜ்குமார்.